icpacademy CA, CMA, CS, CAT போன்ற அனைத்து விதமான ப்ரொஃபஷனல் கோர்ஸ்களும் இங்கு எளிமையான முறையில் கற்றுத்தரப்படும். எங்களிடம் 25 வருடத்துக்கு மேல் அனுபவம் உள்ள ஆசிரியர்களும் உள்ளனர். அது மட்டும் இல்லாமல் ஆடிட்டர்களாலும் பயிற்சி அளிக்கப்படுகிறது. எங்களிடம் பயின்ற மாணவர்கள் மாநில அளவில் தேர்ச்சி பெற்றுள்ளனர் என்பதும் குறிப்பிடத்தக்கது. இந்த ப்ரொஃபஷனல் கோர்சஸோட கிளாஸஸ் பாத்தீங்க அப்படின்னா ஃபுல் டைம், பார்ட் டைம், வீக்கெண்ட் கிளாஸஸ் அப்படின்னு பல விதமா இருக்கு. இதுல உங்களுக்கு எது கம்ஃபர்ட்டோ அதை சூஸ் பண்ணிக்கலாம். நீங்கள் வெளியூரை சேர்ந்த மாணவர்கள் என்றால் கவலை வேண்டாம். எங்களிடம் ஹாஸ்டல் வசதியும் உண்டு. மேலும் ஃப்ரீ டெஸ்ட் பேட்சும் நடத்தப்படுகிறது. இந்த ஃப்ரீ டெஸ்ட் பேட்சில் கலந்து கொண்ட அனைத்து மாணவர்களும் 100% தேர்ச்சி பெற்றுள்ளனர். அணுக வேண்டிய முகவரி நம்பர் 973 TELC CHURCH COMPLEX, Town Hall Bus Stand, Coimbatore 641001. Contact 9894795915. Next, on the basis of formation contract, first one is express contract. A contract would be an express contract if the terms are expressed by words or in writing. ஒரு அக்ரிமெண்ட்டோட வார்த்தைகள் எழுதப்பட்டிருந்தாலோ அல்லது வார்த்தைகளாக பரிமாறப்பட்டிருந்தாலோ அதை எக்ஸ்பிரஸ்ட் கான்ட்ராக்ட்னு சொல்கிறோம். செக்ஷன் 9 இந்த ப்ரொபோசல் ஆர் அக்செப்டன்ஸ் ஆர் ப்ராமிஸ் வேர்ட்ஸால் உருவாக்கப்பட்டிருந்தால் the promise is said to be expressedன்னு சொல்லுது. எக்ஸாம்பிள் 25 of the textbook says, ஒரு டெலிஃபோன் வழியாக ஏ பி கிட்ட வீடு 20 lakhsக்கு விற்கிறேன் அப்படிங்கிறத சொல்கிறாரு. பி அதை டெலிஃபோன் வழியாகவே அக்செப்டும் பண்ணுறாருன்னா this is an express contract because they have expressed their idea of selling and buying through telephone by words. அதனால் இதை expressed contractனு சொல்கிறோம். Second one is implied contract. Implied contract na without words, by the action of the parties it is understood that they have accepted it. அந்த அவங்களுடைய செயல்பாடு அதை ஏற்றுக்கொண்டதாக காட்டுச்சுன்னா, ஏற்றுக்கொண்ட மாதிரி அவர்களுடைய நடவடிக்கை இருந்தால் அதை நம்ம implied contractனு சொல்கிறோம். Implied contract comes into existence by implication. Implicationனா just ஒரு செயல். அந்த implication அப்படிங்கிறது action or by the way which they conduct themselves or the dealings between them. இப்போ section 9 of the act contemplates such implied contracts when it lays down that in so far as such proposal or acceptance is made otherwise than in word. வார்த்தைகளாக சொல்லாமல் ஒரு செயல்பாடுகளில் ரெண்டு பேரும் புரிஞ்சுக்கிட்ட மாதிரி அக்செப்ட் பண்ணுற மாதிரி இருந்தால், நாடிங் த ஹெட் ஆர் லிஃப்டிங் தேர் ஹேண்ட்ஸ் ஆர் ஓகேன்னு சொல்கிற மாதிரி இருந்தால், இதெல்லாம் வார்த்தையில் ஓகே சொல்லாமல் செயல்பாடில் காட்டினா, தென் இன்ட்ரெஸ்ட் இருக்கிற மாதிரி காட்டினா இட் இஸ் இம்ப்ளைடு கான்ட்ராக்ட். எக்ஸாம்பிள் 26. When a coolie in uniform picks up the luggage of A to be carried out of the railway station without being asked by A and A allows him to do so, it is an implied contract and A should pay for the services. ரயில்வே ஸ்டேஷனில் இவருடைய லக்கேஜை கூலி எடுக்கும்போது இவர் வேண்டான்னு தடுக்காமல் அமைதியாக இருந்தார்னா இவர் அக்செப்டடுங்கிறது தான் புரியுது. அப்போ ஏ கண்டிப்பாக அதுக்கான சர்வீசஸ்க்கு பே பண்ணி ஆகணும். அதே மாதிரி ஒரு ரெஸ்டாரண்ட்டில் போய் ஒருத்தர் சாப்பிட்றாரு அப்படின்னா அந்த ரெஸ்டாரண்ட்டுக்கு அவரை பே பண்ணணும் அப்படிங்கிறது அவருடைய ஆக்ஷன்னால் இட் இஸ் அண்டர்ஸ்டுட். நோபடி ஆஸ்க்ஸ் ஹிம், நீங்கள் பே பண்ணுவீங்களா, பே பண்ண வேண்டியது இல்லையா, நீ இவர் போய் ஒன்று ஆர்டர் பண்ணி சாப்பிட்டாருனாலே இட் இஸ் அண்டர்ஸ்டுட் தட் ஹீ நீட் டு பே. அப்போ அது இம்ப்ளைடு கான்ட்ராக்ட். சைலண்ட் கான்ட்ராக்ட் ஆர் டாசிட் கான்ட்ராக்ட்ஸ் அப்படிங்கிறது இன்ஃபர்டு த்ரூ தி காண்டக்ட் ஆஃப் த பார்ட்டிஸ் வித்தவுட் எனி வேர்ட்ஸ் ஆர் ஸ்போக்கன். இப்போ கேஷ் withdrawn by a customer of a bank from the automatic teller machine, it is assumed that the bank is ready to pay and he is ready to get it. இது is a silent contract. Same way, another example is when a sale is given effect to the fall of hammer in an auction sale. ஒரு ஏலத்தில் அந்த ஏலத்தோட மணி அவர் சொன்ன பின்னால் ஒரு ஹேமர் தட்டி விட்டார்னா அப்போ இட் இஸ் அன் அக்ரீடு சேல்னு அர்த்தம். ஸோ இது சைலண்ட் கான்ட்ராக்ட்.
it is not a separate form of contract but falls within the scope of implied contract. இது வந்து implied contractல ஒரு வகையாக ஏற்றுக்கொள்ளப்படுகிறது. நெக்ஸ்ட் வந்து குவாசி கான்ட்ராக்ட். குவாசி கான்ட்ராக்ட்னா கான்ட்ராக்ட் மாதிரியே இருக்கும், ஆனால் ஆக்சுவலாக கான்ட்ராக்டாக இருக்காது. இட் இஸ் கிரியேட்டட் பை லா அண்டர் சர்க்கம்ஸ்டன்சஸ். லா வந்து ஒரு சர்டன் ரைட்ஸ் அண்ட் அப்ளிகேஷன்ஸ் என்ஃபோர்ஸ் பண்ணுது, ஆனால் அங்கே நிஜமாலும் பார்த்தா ரியல் கான்ட்ராக்ட் எக்ஸிஸ்ட் ஆகிறது இல்லை. சச் அப்ளிகேஷன்ஸ் ஆர் நோன் அஸ் குவாசி கான்ட்ராக்ட். இல்லை, ரெண்டு பார்ட்டிக்கும் கான்ட்ராக்ட் போடணுங்கிற இன்டென்ஷன் இருக்காது, ஆனால் சட்டத்தின்படி அது கான்ட்ராக்டாக ஏற்றுக்கொள்ளப்பட்டு இவங்க ரெண்டு பேரும் வந்து அதுக்கு அக்செப்ட் பண்ணிக்கிற மாதிரி இருக்கும். சே ஃபார் எக்ஸாம்பிள் 28, obligation of finder of lost goods to return them to the true owner or liability of a person to whom money is paid under mistake to repay it back cannot be said to arise of a contract, as there is neither offer and acceptance nor consent. They are said to be quasi contract. இப்போ ஒருவர் தொலைத்த பொருள் வந்து இன்னொருத்தர் கண்டுபிடிச்சார்னா அந்த கண்டுபிடிச்சவருக்கு ரைட் இருக்குது அல்லது டியூட்டி இருக்குது அதை ரிட்டர்ன் பண்ணுறதுக்கு. அதே மாதிரி ஒருவருக்கு தெரியாமல் பணம் ட்ரான்ஸ்ஃபர் ஆகிடுச்சு, அவருக்கு கொடுக்க வேண்டியதே இல்லை, ஆனால் அவருக்கு ட்ரான்ஸ்ஃபர் ஆகிடுச்சு. அப்போ அவர் அந்த ட்ரான்ஸ்ஃபர் பண்ணவருக்கு அந்த பணத்தை ரீபே பண்ண வேண்டியது இருக்குது. இது வந்து கான்ட்ராக்ட்னால ஆஃபர் அண்ட் அக்செப்டன்ஸ் இல்லை, அதனால் கான்ட்ராக்ட் இல்லை. ஆனால் கொடுக்க வேண்டும், திருப்பி தரணும் அப்படிங்கிறது கட்டாயப்படுத்தப்பட்ட ஒன்றாகுது. சட்டத்தின்படி அது வந்து செயல்பட வேண்டியதாகிறது. அதனால் அதை குவாசி கான்ட்ராக்ட்னு சொல்கிறோம். நெக்ஸ்ட் எக்ஸாம்பிள் இஸ் a tradesman leaves goods at C's house by mistake. C treats the good as his own. Now C is bound to pay for the goods. ஒரு வியாபாரி ஒருத்தர் வீட்டில் ஒரு பொருளை மறந்து வச்சுட்டு போகிறாரோ இல்லை தவறுதலாக விட்டுட்டு போகிறாரு. அந்த பொருளை அந்த வீட்டு ஆள் வந்து உபயோகப்படுத்த தொடங்கிட்டாருன்னா அப்போ அதுக்கான பணத்தை அவர் கொடுக்க வேண்டியதாகுது. இது குவாசி கான்ட்ராக்ட். இது அவங்க ரெண்டு பேருக்குள்ளே விற்குதலுக்கும் வாங்குதலுக்கும் ஆன கான்ட்ராக்ட் இல்லைன்னா கூட இது குவாசி கான்ட்ராக்ட் ஆகுது. நெக்ஸ்ட் ஒன் இஸ் இ கான்ட்ராக்ட். When a contract is entered into by two or more parties using electronic means, இமெயில் வழியாக போச்சுன்னா அல்லது இ-காமர்ஸ் வழியாக போச்சுன்னா தென் இட் இஸ் கால்ட் அஸ் இ கான்ட்ராக்ட். அதில் டிஃப்ரெண்ட் பார்ட்டிஸ் நெட்வொர்க் வழியாக லிங்க் ஆவாங்க, எலக்ட்ரானிக் டேட்டா இன்டர்சேஞ்ச் ஆகிருக்கும். அது வந்து இ கான்ட்ராக்ட்னு சொல்கிறோம். மவுஸ் கிளிக் கான்ட்ராக்ட்னு சொல்கிறோம் அல்லது சைபர் கான்ட்ராக்ட்னு சொல்கிறோம். இப்போ நிறையா நம்ம பையர்ஸ் வந்து ஆன்லைனில் பையர்ஸ் இருக்காங்க, ஆன்லைன் செல்லர்ஸ் இருக்காங்க. ஸோ இவங்க ரெண்டு பேருக்குள்ளே ஒரு அக்செப்டன்ஸ் ஆஃபர் அது வந்து த்ரூ எலக்ட்ரானிக் மீடியா நடக்குது. அப்போ தட் இஸ் கால்டு இ கான்ட்ராக்ட். ஸோ இதெல்லாம் வந்து ஃபார்மெட் ஆஃப் த கான்ட்ராக்ட் வழியாக வரக்கூடிய வகைகள் 4 வகை பார்த்தோம். The next one is on the basis of performance of the contract. அதை செயல்படுத்துகிற வகைன்னு வச்சு என்னென்ன டைப் ஆஃப் கான்ட்ராக்ட்னு பார்க்குறோம். ஃபர்ஸ்ட் ஒன் இஸ் எக்ஸிக்யூட்டட் கான்ட்ராக்ட். The consideration is in a given contract could be an act or forbearance. ஒரு கான்ட்ராக்டில் போடப்பட்ட ஒரு பயன் வந்து ஒரு ஆக்ஷனாக இருக்கலாம் அல்லது ஒன்று செயல்பாடாக இருக்கலாம். அது வந்து முடிஞ்சிருந்தால் then the contract is said to be an executed contract. When a grocer sells sugar on cash payment, it is an executed contract because both the parties have done what they were to do under the contract. இவர் சுகர் வைக்கிறாரு, அதுக்குரிய பணத்தை அவர் கொடுத்துட்றாரு. அப்போ இது எக்ஸிக்யூட்டட் கான்ட்ராக்ட், அங்கே அந்த ஒர்க்கு முடிஞ்சு போயிடுது. அதனால் அது எக்ஸிக்யூட்டட் கான்ட்ராக்ட்னு சொல்கிறோம். நெக்ஸ்ட் ஒன் இஸ் executory contract. The consideration is reciprocal promise or obligation. Such consideration is performed in future only and therefore these contracts are described as executory. அதாவது ரெண்டு பேரும் ஒத்துக்கிறாங்க, அந்த பலன் அப்படிங்கிறது ஆப்ளிகேஷனுங்கிறது ஃப்யூச்சரில் தான் கிடைக்கும் அப்படின்னு பர்ஃபார்ம் பண்ண முடியும்னா அதை வந்து டு பி டன், ஆக்ஷன் டு பி டன் இஸ் கால்டு எக்ஸிக்யூட்டரி கான்ட்ராக்ட். எக்ஸாம்பிள், G agrees to take the tuition of H, a pre-engineering student, from the next month, and H in consideration promises to pay ₹1,000 per month. The contract is executory because it is yet to be carried out. இவர் டியூஷன் எடுக்க ஒத்துக்கிறாரு, அவர் பணம் கொடுக்க ஒத்துக்கிறாரு, கான்ட்ராக்ட் வந்து சைன் ஆயாச்சு. பட் அது நெக்ஸ்ட் மந்தில் இருந்து தான் ஆரம்பிக்க போகிறாங்க அப்படின்னா இட் இஸ் எட் டு பி கேரிட். நெக்ஸ்ட் மந்த்து தான் செயல்பாடு தொடங்கும். ஆகையினால அதை எக்ஸிக்யூட்டரி கான்ட்ராக்ட்னு சொல்கிறோம், டு பி டன். நெக்ஸ்ட் ஒன் இஸ் யூனிட்டரி அண்ட் பைலேட்ரல். இது வந்து எக்ஸிக்யூட்டரி கான்ட்ராக்ட்ஸில் 2 வகைன்னு சொல்கிறோம். ஃபஸ்ட்டு யூனிலேட்ரல். யூனிலேட்ரல் இஸ் ஒன் சைடட் கான்ட்ராக்ட்.
ஒரு பார்ட்டி வந்து ஹிஸ் டியூட்டி முடிச்சிருப்பாரு, and the other party's obligation is outstanding. அதர் பார்ட்டி இனிமே தான் செயல்படுத்தணும் அப்படின்னா அது யூனிலேட்ரல் கான்ட்ராக்ட்னு சொல்கிறோம். எம் வந்து ஒரு அவார்டு 50,000 அனௌன்ஸ் பண்ணுறாரு. அவருடைய வார்டு, அவருடைய குழந்தை மிஸ் ஆகுது, அதை கண்டுபிடிச்சி கொடுக்குறவுக்கு 50,000 அவார்டு தரேங்கிறாரு. பிங்கிறவர் அந்த குழந்தைய கண்டுபிடிச்சிடுறாரு. அப்போ இது வந்து ஒரு எக்ஸிஸ்டன்ஸ் ஆஃப் அ கான்ட்ராக்ட். இங்கே பி வந்து ஆப்ளிகேஷனை ஷேர் பண்ணுறாரு. இப்போ எம் வந்து பே பண்ணணும். அப்போ எம் இன்னும் அதை எக்ஸிக்யூட் பண்ணல, பட் ஏ கண்டுபிடிச்சி அதை அவருக்கு கொடுக்குறாரு. ஸோ இது யூனிலேட்ரல். பிகாஸ் இந்த டைப் ஆஃப் எக்ஸிக்யூட்டிவ் கான்ட்ராக்டில் as soon as பி வந்து ட்ரேசஸ் த பாய் அண்ட் முடித்த உடனே அந்த கான்ட்ராக்ட் செயல்பாட்டுக்கு வருது. அவர் கொண்டு போய் அந்த குழந்தைய கொடுத்த உடனே பி கொடுக்கணும் அந்த அவார்டை. ஸோ இது ஒன்று முடிஞ்சது, இன்னொன்று செயல்படுத்தணும். அப்போ அதை வந்து யூனிலேட்ரல் கான்ட்ராக்ட். ஒருத்தரோட ப்ராமிஸ் கீப் அப் பண்ணப்பட வேண்டியதாக இருந்தால் அது யூனிலேட்ரல். நெக்ஸ்ட் பைலேட்ரல்னு சொல்லும்போது வேர் த ஆப்ளிகேஷன் ஆஃப் ப்ராமிசஸ் அவுட்ஸ்டாண்டிங் ஆன் போத் த பார்ட்டிஸ், ரெண்டு பேருமே இன்னும் அதை செயல்படுத்தலை அப்படின்னா அது வந்து bilateral contract anu solrom. A promises to sell his plot to B for 10 lakhs cash down, but B pays only 2,50,000 and promises to pay the balance next Sunday. On the other hand, A gives the possession of plot to B and promises to execute a sale deed on the receipt of the whole amount. A அவருடைய வீட 10 லாக்குக்கு விற்கிறதுக்கு ஒத்துக்கிறாரு, பட் பி வந்து 2,50,000 தான் கொடுக்குறாரு. ரிமைனிங்கை வந்து நெக்ஸ்ட் சண்டே கொடுக்குற மாதிரி ஒத்துக்கிறாரு. ஏவும் என்ன பண்ணுறாரு, அந்த பிக்கு அந்த பிளாட்டை அனுபவிக்கிறதுக்கான உரிமையை கொடுத்துட்றாங்க. ஆனால் அதுக்குரிய சேல் டீடை நீங்கள் முழு பணத்தையும் கொடுத்தப்புறம் உங்களுக்கு சேல் டீட் கொடுக்குறேங்கிறாரு. அப்போ ரெண்டு பேருமே அதில் வந்து இன்னும் ஒரு செயல்படுத்த வேண்டிய ஒரு நிலைமையில் இருக்காங்க. ஆகையினால இங்கே வந்து போத் சைட்ஸில் இட் நீட் டு பி டன். சச் கான்ட்ராக்ட் இஸ் கால்டு bilateral executory contract ன்னு சொல்லலாம் நம்ம. ஸோ தீஸ் ஆர் த வேரியஸ் கைண்ட்ஸ் ஆஃப் கான்ட்ராக்ட். இந்த ஆடியோவில் அதை பற்றி பார்த்தோம். நெக்ஸ்ட் ஆடியோவில் ப்ரொபோசல் ஆஃபர் ஆஃப் தி இந்தியன் கான்ட்ராக்ட் ஆக்ட் 1862 கண்டினியூ பண்ணலாம். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.